ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு உள்ள இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குப்பைமணி இலையை வச்சு நம்ம எப்படி ஃபேஸை நல்லா க்ளோயிங் வச்சுருந்தா பார்க்க போகிறோம். இப்போ குப்பைமணி இலையில நம்ம வந்து தண்டையாக அந்த விதையை மட்டும் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது சிலவங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தலாம். அதாவது நம்ம முகத்தில் தேய்க்கும் போதோ அல்லது உடம்புல தேய்க்கும் போதோ அந்த ஸ்கின் வந்து லேசாக உரியிற மாதிரி ஆகலாம். நம்ம அந்த இலையை மட்டும் நம்ம பறித்து நல்லா அரைச்சி அந்த சாறு எடுத்து நம்ம ஃபேஸ்லையோ அல்லது நம்ம உடம்புலையோ அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ், அதாவது தேமல் அல்லது ஏதாவது அலர்ஜி அப்படின்னாலும் குணமாகும். இதை ஃபேஸில் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முகப்பொருட்கள் வந்து நல்ல குறையும். அதே போல் இதை வந்து நம்ம டெய்லி தேய்ச்சி தரக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை நம்ம தேய்ச்சி வந்தோம் அப்படின்னா முகப்பொருட்கள் வந்து குறையும். அதே மாதிரி இந்த கரும்புள்ளிகள் இருக்கும் முகத்தில், பரு வந்து மறையும் போது கரும்புள்ளிகள் இருக்கும், அந்த கரும்புள்ளியவும் கொஞ்சமாக குறைக்கும். கண்ணுக்கு கீழோட கருவளையம் சிலவங்களுக்கு இருக்கும், அந்த இதையும் குறைக்கும். இது போன்ற உங்களுக்கு அற்புதமான வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பார்த்து பயனளிட்டோம். யூடியூப் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இது போன்ற ஒரு அற்புதமான வீடியோ சந்திப்போம். பாய்.